சோயாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ வேறு ஒரு பவுலுக்கு பிழிஞ்சு அந்த சோயாஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அரிசி இப்போ தேவையான அளவுக்கு, இப்போ நம்ம 3 கிளாஸ் அப்படின்ற அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோங்க. அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு கீ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆன உடனே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பிரிஞ்சி இலை, இப்போ பார்க்கக்கூடிய ரா மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதில் தேவையான அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வதங்கின உடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஊறி இருக்கு இல்லையா, அந்த சோயாவை ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக நீங்கள் பிரியாணி மசாலா இருந்தாலும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 3/4 ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அதையே வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற ரேஞ்சில் வந்து இப்போ நம்ம தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டுட்டு நீங்கள் குக்கரை வந்து மூடிக்கோங்க. இப்போது ஒரு 3 விசில் இல்லைனா 2 விசில் அரிசிக்கு ஏற்ற மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும். இப்போ விசில் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு விசில் வரணும்னு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு டம்முக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தம் போட்டு வைங்க. இப்போ விசில் எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக ரைஸ் வந்து குக் ஆகிருக்கு. சோயா புலாவ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை நீங்கள் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.